தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை மட்டுமாக தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நடத்தியிருக்கிறார். நாமும் நமது குடும்பமும் கர்த்தரை சேவிப்பதிலே கர்த்தர் மிகவும் விருப்பம் கொண்டிருக்கிறார். அதில் நாம் கவனமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை குடும்பமாக கர்த்தர் பாதுகாக்கிறார். இந்த இயேசுவின் குடும்ப ஜெப வீட்டிலிருந்து உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திருந்த போது தேவன் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகத்தில் உள்ள கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் உள்ள 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே உம்மை நாங்கள் எப்படி சேவிக்க வேண்டும், எதற்காக சேவிக்க வேண்டும், அப்படி சேவியாது இருந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த நாளில் எங்களோடு கூட நீ பேச சித்தம் கொண்டபடியால் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே இந்த திருவாய்மொழிகளை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. எங்களை உமக்குள்ளே வழிநடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யுத்த வீரனாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த யோசுவா மோசேக்கு ஊழியக்காரனாய் இருந்து அடுத்த கட்ட தலைவனாக மாறி கானானுக்குள்ளே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போய் அவர்களுக்கு தேவன் நியமித்த சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்தார். கடைசியிலேயே கர்த்தரின் ஊழியக்காரனாக மரித்த அந்த யோசுவாவுடைய அறிக்கை என்னவென்று சொன்னால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை சேவிப்பதிலே மன உறுதியாக இருந்த யோசுவாவுக்கு கர்த்தர் வைத்த பெரிய ஆசீர்வாதங்களை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். விசேஷித்த தன்மையை ஆண்டவர் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய எஜமானாகிய மோசேவிடத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்காக பரிந்து பேசுகிறார். உன்னுடைய கனத்திலே கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, யோசுவாவை அடுத்த கட்ட தலைவனாக கர்த்தர் தெரிந்து கொடுக்கிறார். காலேப்பும் யோசுவாவும் தேவனை குறித்து, கானான் தேசத்தை குறித்து நல்ல காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டதுனாலே கர்த்தர் அவர்களை மாத்திரம் கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யோசுவாவுக்கு கொடுத்ததை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும். இந்த நாளிலே கர்த்தரும் கொடுத்திருக்கிறதான செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தரை நாம் எப்படி சேவிக்கலாம், எதற்காக சேவிக்கலாம், அப்படி சேவியாது இருந்தால் என்ன நடக்கும் என்பது குறித்து ஆண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை சேவிக்காதவர்கள், கர்த்தரை தேவன் என்று அறிந்தும் அவரை ஆராதிக்காதவர்கள் தேவன் அல்லாதவைகளை கண்டிப்பாக சேவித்து ஆக வேண்டும். 2 வழிகள் தான் உண்டு. ஒன்று தேவனுடைய வழி, இன்னொன்று தேவன் அல்லாத வழி. தேவனுடைய வழியிலே போக சம்மதிக்காதவர்கள் தேவன் அல்லாத வழியில கண்டிப்பாக போய் தான் ஆக வேண்டும். பரலோகத்துக்கு வர சம்மதம் இல்லாதவர்கள் நரகத்துக்கு போய் தான் ஆக வேண்டும். 2 இடங்கள் தான் நித்தியத்திலே கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஒன்று கர்த்தருடைய ராஜ்யம், இல்லாவிட்டால் எரிகிற அக்கினி சூளையில், அக்கினி நரகத்தில், அக்கினி கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவனை ஆராதிக்காதவர்கள், தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ மறுக்கிறவர்கள் அக்கினி கடலில் பங்கடைவார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற முக்கியமான செய்தி, தேவனை நாம் சேவிக்க வேண்டும். தேவனை நாம் சேவிப்பது என்று சொன்னால் என்ன? முதலாவது, தேவனை சேவிப்பது என்று சொன்னால் அவருக்கு பயப்படுவது. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். தேவனை சேவிப்பது என்று சொன்னால் அவருக்கு பயந்து வாழ்வது. கர்த்தருக்கு பயப்படுவது என்று சொன்னால் என்ன? சங்கீதம் 128 சங்கீதத்தின்படி அவருக்கு பயப்படுவது என்று சொன்னால் அவருடைய வழிகளில் நடப்பது, தேவனுடைய வழியில் நடப்பது. 2வது, தேவனை சேவிப்பது என்று சொன்னால் அவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுவது. யோசுவா கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினார். அவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றிக் கொண்டுதான் கர்த்தரை சேவிக்கிறவர்கள். 3வதாக அவரை சேவிப்பது என்று சொன்னால் அவரை விட்டு விலகாமல் வாழ்வது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
நாமும் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரை கைவிடாமல் இருக்க வேண்டும். அதுதான் அவரை சேவிப்பதற்கான அடையாளம். நான்காவதாக, அந்நிய தேவர்களை நடுவிலிருந்து தூக்கி எறிவது. தேவன் அல்லாதவைகளை, விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவானவைகளை, தேவனோட முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தேவனுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை மாத்திரம் ஆராதிப்பது தான் அவரை சேவிப்பது. ஐந்தாவதாக, இருதயத்தை தேவனுக்கு நேராக்குவது. தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவது தான் தேவனை சேவிப்பதற்கான அடையாளம். ஆறாவதாக, அவருடைய சத்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிவது. அறகுறையாக அல்ல, எல்லா சத்தத்துக்கும் கீழ்ப்படிவது போல அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவது அல்ல, அவர் சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிவதுதான் கர்த்தரை சேவிப்பது. ஆண்டவரை சேவிப்பதற்கான அடையாளங்களை நாம் பார்த்தோம். சரி, எதற்காக கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும், ஏன் அவரை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதே 24 யோசுவா 24:20 கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகம் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. நம்முடைய படிப்பு, நம்முடைய மற்ற சொந்த பந்தங்களோ மற்ற நம்முடைய திறமைகளோ நம்மை ஆசீர்வதித்து விடவில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நாம் அவரை சேவிக்க வேண்டும். இரண்டாவதாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை 430 வருஷம் அடிமைத்தனத்துக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கிறார். உங்களை என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி சுதந்திரமான, பரிசுத்தமான, சமாதானமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் கர்த்தரை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும். மூன்றாவதாக, இம்மட்டும் நாம் கடந்து வந்த வழிகளெல்லாம் அப்படி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார். கானானுக்குள்ளே பிரவேசித்த உடனேயே யோசுவா இந்த அறிக்கை சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். ஏன்னு சொன்னால், வனாந்திரத்தில் பாதுகாத்தார், சத்துருக்களிருந்து பாதுகாத்தார், கொடிய விஷ ஜந்துக்களிருந்து கர்த்தர் பாதுகாத்தார், காட்டு மிருகங்களிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் ஒன்று வழி நடத்தி பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு வந்து கானானில் சேர்த்தபடினாலே கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும். உங்களை என்னையும் இம்மட்டுமா கர்த்தர் பாதுகாத்து இந்த 2024 வருஷத்தில் இந்த 3வது மாதத்தில் இந்த 16வது நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நாம் கர்த்தரை அதற்காக சேவிக்க வேண்டும். நான்காவதாக, நாம் ஏன் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், சத்துருக்களை அவரே துரத்தினார். நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அவரே கையாண்டார். அவரே எல்லாவற்றையும் யுத்தங்களை நின்று நடத்தினார். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சமாதானமான பாதுகாத்து நம்ம நடத்துகிறார். இன்னும் சத்துருக்கள் நம்மை தாக்காதவன் கர்த்தர் நமக்கு அரணாக, கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் கர்த்தரை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆண்டவரை சேவிக்காதவர்களை, நன்மைகள் எல்லாவற்றை பெற்றுக்கொண்டு கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், கர்த்தரை சேவிக்க முடியாது என்று கர்த்தருக்கு ஆண்டவரை ஒதுக்கி வைப்பவர்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்னிடத்தில் நன்மை பெற்றுக்கூட என்னை நீ சேவிக்காவிட்டால் நான் உன்னை என்ன செய்வேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறத தவறவில்லை. அதை சுட்டி காண்பதற்குள்ள பரிசுத்த வேதாகமும் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் அவரை சேவிக்காவிட்டால் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை நிர்மூலமாக்குகிறார். நம்ம இனம் தெரியாமல், தடம் தெரியாமல் அழித்து போடுகிறார். இரண்டாவதாக, தீமைக்கு நம்மை அனுமதிக்கிறார். தீமையை நம் மீது அனுமதிக்கிறார். மூன்றாவதாக, பாவங்களை மன்னியாது இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டார். கர்த்தரை சேவிக்கிறோட பாவத்தை தான் கர்த்தர் மன்னிக்கிறார். நான்காவதாக, ஆண்டவரை சேவிக்காத மக்கள் மீது கர்த்தர் எரிச்சலா இருக்கிறார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் கோபமா இருக்கிறார். அவருடைய கோபத்திலே நாம் நிற்க முடியாது. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களில் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை சேவிப்பதில் உறுதியாக இருப்போம். அதுக்கு பல தடைகள் வரதான் செய்யும். ஆண்டவரை ஆராதிப்பதுக்கு பல தடைகள் வரும். பரிசுத்த வாழ்க்கை வாழ பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அவையெல்லாம் மீறி கர்த்தரிடத்தில் நீங்கள் உதவி கேட்டு கர்த்தருடைய உதவியினாலே பரிசுத்தத்தில் முன்னேறி கர்த்தரை சேவிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த காலவெளியில் பரிசுத்தவர் நமக்கு ஆணித்தரமாக கூறுகிறார். இந்த நாளில் கர்த்தருடைய செய்தி என்னவென்று சொன்னால், தேவனை சேவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனை நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியாக அறிக்கையிட்ட அந்த யோசுவா கர்த்தரை சேவிப்பதுக்கு என்னெல்லாம் செய்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலாம் பார்த்துதான் யோசுவா உறுதியாக ஒரு அறிக்கை இடுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். முதலாவது, கர்த்தரை சேவிக்க நமக்கு மன உறுதி தேவை. யோசுவா அதை உறுதியாக அறிக்கையிடுகிறார். யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், வேற எதையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம், வேற எது பின்பா நாங்கள் போக மாட்டோம். அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் தான் எங்கள் தேவன்,
யோபு அறிக்கிறார்களே, அவர் என்னை கொன்று போட்டால் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிப்பட்ட உறுதி யோபுவுக்கு 4 தலைமுறைகளை காண வைத்தது. இந்த பூமியிலே அவனுடைய குமாரத்திகள் அதிக சௌந்தரியவான்களா இருந்தாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாக கர்த்தர் கொடுத்தார். மன உறுதி தாங்க. கர்த்தரை நீங்க உறுதியாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடுப்பாரு. நமக்காக பரலோகத்தையும் ஆயுதம் வைத்திருக்கிறார், ஜீவனையும் கொடுத்து நம்ம ரட்சித்திருக்கிறார். இந்த ஆண்டவரை விட்டுட்டு வேற எங்கெங்க நீங்க போய் என்ன செய்ய போறீங்க? கர்த்தரை விட்டுட்டு நம்ம எங்க போறோம்? வேற எது இந்த உலகத்தில் நிரந்தரம்? தேவனை உறுதியாக பிடித்துக் கொள்வதற்கு நமக்கு உறுதியான மனநிலை தேவை. யோபுவை போல சோதனையின் மத்தியிலும் உறுதியா இருக்கிற அந்த உறுதியான மனநிலை தான் கர்த்தரை நாம் குடும்பமாய் சேவிக்க முடியும். யோபுவுடைய மனைவி கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். ஆனால் அதே மனைவி கூட தான் கர்த்தர் மீண்டும் அவனுக்கு 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரை தூஷித்த அதே மனைவிக்கு கர்த்தர் மறுபடியும் யோபு ஆலோசனை கொடுத்து அவளோடு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்தார். அந்த குடும்பத்தோடு கர்த்தர் மீண்டும் கர்த்தரை யோபு சேவித்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தரை சேவிப்பதில் மன உறுதியாக இருக்க வேண்டும். எதில் நம்ம உறுதியாக இருக்கிறோமோ இல்லையோ, எதில் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, கர்த்தரை சேவிப்பதில், கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தருக்காக ஜீவிப்பதில் நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய காலடியில் கர்த்தர் குவிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனை குடும்பமாய் சேவிக்க மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் அவரை சேவிப்பதில். இரண்டாவதாக கர்த்தரை சேவிப்பதில் யோசுவா செய்ததான முக்கியமான காரியம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசினா, அவனுடைய எஜமானாகிய மோசே ஆசரிப்பு கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பே போட்டு அங்கே போய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜெபித்து விட்டு திரும்பவும் பாளையத்துக்குள்ள வந்து விடுவார். ஆனால் இந்த யோசுவா என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கியிருந்தார், ஆசரிப்பு கூடாரத்தோடு இணைந்திருந்தார், தேவ சமூகத்தோடு இணைந்திருந்தார். யோசுவா என்கிறதான வாலிப நாட்களிலே தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை யோசுவாவுக்கு காணப்பட்டது. அதனால தான் தைரியமா சொல்ற, நான் என் வீட்டாரம்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் தங்கியிருக்கிறீங்க, நீங்க தேவனோடு எவ்வளவு ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க, நீங்க தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவு தான் உங்க பிள்ளைகள், உங்களுடைய பின்வரும் சந்ததியை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போதான் கர்த்தரை நாம் குடும்பமாக சேவிக்க முடியும். நானும் என் வீட்டாருமம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அறிக்கையை நாம் தைரியமாக சொல்ல முடியும். ஆதியாகமம் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9-10 நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா தன் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில் நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்த நோவாவுடைய குடும்ப வாழ்க்கையில 3 குமாரரை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலையும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை நோவாவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம், ஏனோக்கிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நோவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் 3 குமாரரை கொடுத்தார். அந்த 3 குமாரராலே பூமி சந்ததிகளாலே, மனுஷர்களாலே நிரப்பப்பட்டது. பிரியமானவர்களே, தேவனோடு சஞ்சரித்த நோவாவுடைய குடும்பம் அழிவுக்கு தப்பியது. ஜல பிரளயத்திலிருந்து அவர்கள் அழிக்கப்படாமல் தப்புவிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று ஒரு பேழை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தார். புதிய எதிர்காலத்தில் கொண்டு போனோன்னு முதல் ஆராதனை செய்யும் பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன், இனி நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்க மாட்டேங்குதான ஒரு வாக்குத்தத்தையும் அவர்களை கர்த்தர் கொடுத்து இந்த பூமியிலே அவர்களை கொண்டு மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஜனத்திரள் கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர்களிருந்தான் ஆபிரகாம் தோன்றுகிறார், ஈசாக்கு தோன்றுகிறார், யாக்கோபு தோன்றுகிறார், கானானியர் தோன்றுகிறாங்க. இப்படிப்பட்ட பல சந்ததிகளை கர்த்தர் அவர்கள் தான் எடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில கர்த்தரோடு நாம் நேரத்தை செலவழிக்கும் போது, கர்த்தரோடு சந்ததிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய பின் சந்ததி, நம்முடைய குடும்பம் கர்த்தரை சேவிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் தேவ சமூகத்தில் தங்கியிருக்கும் போது நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தரை சேவிக்கும். முதலாவது, தேவனிடத்தில் மன உறுதி இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுக்கு முன்பாக இந்த யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடந்தார், தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஜனங்கள் எதிரிகளாலே அவர்கள் துரத்தப்பட்ட சமயத்தில் இஸ்ரவேல சத்துருக்களுக்கு முதுகை காண்பித்து ஓடின பொழுது அந்த தோல்வி சகிக்க கூடாமல் தாங்கக்கூடாமல் யோசுவா
காலை தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் தன்னுடைய தலையின் மேல் புழுதியை வாரி போட்டு கொண்டு தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழுந்து புலம்பிக் கொண்டிருந்தார். தன்னை தாழ்த்தி புலம்பிக் கொண்டிருந்தார். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஜனங்கள் ஒரு தோல்வியை கண்ட உடனேயே தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அமர்ந்திருந்தார். அந்த தாழ்மைதான் தொடர்ந்து தேவனோடு வீட்டார் அனைவருமாக சேர்ந்து தேவனை சேவிக்க அது ஏதுவாக இருந்தது. நீங்களும் உங்கள் குடும்பமோ கர்த்தரை தொடர்ந்து நீங்கள் சேவிக்கணுமா, நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு சிறிய குழப்பமோ பெரிய குழப்பமோ குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா உடனடியாக தேவ சமூகத்தில் நீங்கள் முகங்குப்புற விழுந்து அழ வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய காரியங்களை சரி செய்வார். காரியங்களை ஒழுங்குபடுத்தி கர்த்தர் கொடுப்பார். யோசுவாவை போல தேவ சமூகத்தில் விழுந்து கதற வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கதறி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். நமது பிள்ளைகளுடைய தோல்விகளை சரி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதே அதிகாரத்தில் யோசுவா 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் உடனடியாக கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும், ஏது செய்யணும், பிரச்சனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கர்த்தர் கொடுத்து உடனடியாக பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் அவருடைய பிரயாணத்தை துவக்க தேவன் உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அநேக தடைகள் வரும். தேவனை சேவிக்க முடியாத அநேக காரியங்கள் வரும். எல்லாவற்றுக்கும் நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். குடும்பங்களை ஏற்படுகிற குழப்பங்களுக்கு அவர் தீர்வை கொடுக்க ஆண்டவர் வல்லமையும் உண்மையும் உள்ளவருமாய் இருக்கிறார். மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற தேவனுடைய சமூகத்தில் விழுந்தபோது, தேவனுடைய பெட்டிக்கு நேராக விழுந்தபோது உடனடியாக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்களும் குழப்பமான சூழ்நிலையில உங்கள் குடும்பத்துக்காக தேவ சமூகத்தில் விழும்போது நிச்சயமாக தேவனுடைய மகிமை வெளிப்படும். நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை சேவிக்க அது ஏதுவாக இருக்கும். முதலாவது, மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆசரிப்பு கூடாரத்தை தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவதாக, தேவ சமூகத்தில் தாழ்த்தி முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. கடைசியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம், பரிசுத்தவானுக்கு சொல்ற முக்கியமான ஆலோசனை, ஜனங்களுக்குள்ளே யோசுவா நற்செய்தி பரவ செய்தான். பிரியமானவர்களே, யோசுவாவும் காலேப்பும் கானான் தேசத்தை வேவுபாக்கு அனுப்பின காரியத்தெல்லாம் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். மோசேவால் அனுப்பப்பட்டாங்க. அவங்க திரும்பி வந்து 12 பேரும் போனாங்க. 2 பேர் அதில் யோசுவாவும் காலேப்பும். யோசுவாவும் காலேப் என்ன செய்தாங்கன்னு சொன்னா நற்செய்தி பரம்ப செய்தாங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல கானான் தேசத்தை குறித்த மற்ற 10 பேரும் துச்செய்தி பரப்பினார்கள். யோசுவா குடும்பமாக கர்த்தரை சேவிக்க முக்கியமான காரணம், ஜனங்களுக்குள்ளே நற்செய்தியை பரப்பினார். நீங்கள் நானும் நற்செய்தி சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். துச்செய்தியை இந்த உலகத்தில் பரப்பும்படியாக அல்ல. இன்னைக்கு யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், மற்ற இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா சமூக வலைதளங்களிலும் துர்ச்செய்தி பரப்புகிற நபர் இருக்காங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது. பரம கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. யாரை குறித்து நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை அல்ல. அவர்கள் தீமை செய்தாலும் நன்மை செய்தாலும் சத்தியத்தின்படி நடந்தாலும் சத்தியத்துக்கு மாறுபட்டு நடந்தாலும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி தேவன் ஒருவர் தான். உங்களுக்கு எனக்கும் அந்த சீட்டை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நாம் நம்முடைய காரியங்களை, நமக்குள்ள ஏராளமான குறைகள் உண்டு, அதை சரி செய்து தேவனோடு இணைந்திருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த யோசுவாவும் காலேப்பும் நற்செய்தி பரப்பினார்கள். நற்செய்தி என்ன செய்யும்? நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த நீருக்கு ஒப்பானது. பிரியமானவர்களே, விடாய்த்த ஆத்துமாக்கள் எவ்வளவோ இந்த உலகத்தில் உண்டு. இன்னும் அழிவை நோக்கி தற்கொலைக்கு நேராக, பாவத்துக்கு நேராக, நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்க ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல் இருக்கிற, தாகத்தோடு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த நீரை போல் இருக்கிற நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சித்து வைத்திருக்கிறார். அவருடைய வேலை நாம் தான் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய வேலை. நீதிமொழிகள் 15:30 நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் வியாதியில கஷ்டப்பட்டு மரணத்துக்கு நேராக போராடிக்கிட்டு இருக்காங்க. வாழ விரும்புகிற மக்களுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு நற்செய்தி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும். பிரியமானவர்களே, நற்செய்தி அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும் காரியமாக இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு பாவிகளுக்காக மரித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கொடுக்கிறார். உலகத்தில் ரட்சிக்க வந்த மெய்யான தேவன் இயேசு மாத்திரம்தான். இயேசு மட்டுமே பாவத்துங்களை மன்னிக்க முடியும். இயேசுவால் ரட்சிப்பில்லை, பரலோகங்களில் நிம்மதியான வாழ்க்கையில், அமைதியான வாழ்க்கையில்
பிரியமானவர்களே, நித்தியத்துக்கு போவதுக்கு இயேசு தேவை. இந்த நற்செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்வது தான் கர்த்தர் உங்களையும் வைத்திருக்கிறார். யோசுவா நற்செய்தியை பரவ செய்தார், நாமும் நற்செய்தியை பரவ செய்ய வேண்டும். நற்செய்தி என்பது லூக்கா சுவிசேஷம் 2:10 படி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு காரியம். பிரியமானவர்களே, இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை, இயேசு நமக்காக மரித்திருக்கிறார், இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார் இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்வதுதான் இந்த நாட்களிலே மிக அவசியமான ஒரு காரியம். இதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, அந்த வனாந்தரத்தில் நற்செய்தியை கேட்டவர்கள், நற்செய்தியை கேளாமல் போனவர்கள், நற்செய்தியை விசுவாசியாதவர்கள் வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். நற்செய்தியை அறிவித்த யோசுவாவுடைய குடும்பமும் காலேபுடைய குடும்பமும் கானானுக்குள்ளே பிரவேசித்தது. பிரியமானவர்களே, நீங்கள் நற்செய்தி அறிவிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் போக உதவி செய்வார். நாமும் நம்முடைய குடும்பமும் பரலோக ராஜ்யம் போய் சேருவதுதான் மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். காலம் சமீபமாக இருக்கிறது. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அழிவை நோக்கி தீவிரமாக போய் கொண்டிருக்குது. நம் சேர்த்த சொத்து சுகம் எல்லாமே இந்த பூமியிலே அக்கினிக்கு இரையாக போய்விடும். பிரியமானவர்களே, எல்லாம் அழிந்து போகக்கூடியது. நாம் நித்திய நோக்கி பிரயாணிக்க வேண்டும். நாம் நித்திய நோக்கி நாம் பயணித்து தேவனை சேவித்து பரலோக ராஜ்யம் போய் சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 4 முக்கியமான காரியங்கள் நாம் கர்த்தரை மாத்திரம் சேவித்து பரலோகம் போய் சேர்வதற்கு. முதலாவது, மன உறுதி நமக்கு தேவை. இரண்டாவது, தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவது, தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடக்கிற அனுபவம் நமக்கு தேவை. எல்லாம் நிறைவாயிருந்தாலும் எல்லாம் சரியாக போனாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதை நாம் தவறவிடக்கூடாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கடைசியாக, ஜனங்களுக்குள்ளே நாம் நற்செய்தியை பரவ செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பரலோகத்தின் வார்த்தைகள், பரலோகத்தின் செய்தி. இதை நாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக கர்த்தரை நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ராஜ்யம் போய் சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல கால வேளையிலே உம்முடைய திருவாய்மொழிகளை கேட்க எங்களுக்கு இரக்கம் செய்திரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பாதத்தை இந்த கால வேளையில் நாங்கள் முத்தம் செய்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுதுகிறோம். இயேசுவே, நீதான் எங்களுடைய நாயகன், நீதான் எங்களுடைய தேவன், நீதான் எங்களுடைய இரட்சகர். நாங்கள் உண்மையே குடும்பமாய் சேவிக்க இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. அதில் மன உறுதியாக இருக்க உதவி செய்யும். இந்த சமூகத்தை விட்டு பிரியாதிருக்க உதவி செய்யும். முகங்குப்புற எப்பொழுதும் சமூகத்தில் விழுந்து கிடக்கும் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை நற்செய்தி அறிவிக்கலாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாமத்தினாலே அப்படியே ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.